தற்போதைய அண்மை செய்தியின்படி பிரதமர் மோடி தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. மக்களவையில் பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்று உரையாற்றுகிறார். அக்னிவீர் திட்டம், நீட் முறைகேடு குறித்து மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தார். ராகுல் காந்தியின் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்கு இன்று பிரதமர் மோடி பதில் உரை ஆற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆலோசனை நடத்த இருப்பதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராகுல் காந்தியின் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்கு இன்று பிரதமர் மோடி பதில் உரை ஆற்றுவார் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் என்டிஏ ஆலோசனை மேற்கொண்டுள்ளனர். பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆலோசனை. மக்களவையில் பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்று உரையாற்றுகிறார். அக்னிவீர் திட்டம், நீட் முறைகேடு குறித்து மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தார். ராகுல் காந்தியின் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்கு இன்று பிரதமர் மோடி பதில் உரை ஆற்றுவார் என எதிர்பார்க்கும் நிலையில் என்டிஏ தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆலோசனை மேற்கொள்வதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவையில் பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்று உரையாற்றுகிறார். அக்னிவீர் திட்டம், நீட் முறைகேடு குறித்து மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தார். ராகுல் காந்தியின் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்கு இன்று பிரதமர் மோடி பதில் உரை ஆற்றுவார் என என்டிஏ ஆலோசனை மேற்கொண்டுள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியினர் ஆலோசனை நடத்தி வருவதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் மக்களவையில் ராகுல் காந்தி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் அதற்கு பதில் உரை ஆற்றுவார் பிரதமர் மோடி என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மக்களவையில் என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவையில் பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்று உரையாற்றுகிறார். அதனைத் தொடர்ந்து ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுக்கு இன்று உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. ராகுல் காந்தியின் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்கு இன்று பிரதமர் மோடி பதில் உரை ஆற்றுவார் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் என்டிஏ கூட்டணி தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவையில் பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்று உரையாற்றியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் ராகுல் காந்தி வைத்த அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளுக்கு இன்று பதிலளிப்பார் என கூறப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியினர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் காவியா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவியா, உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. 18வது மக்களவையின் கூட்டத்தொடர் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் விவாதம் என்பது மக்களவையில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் நேற்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ராகுல் காந்தி பிரதமர் மோடியையும் மத்திய அரசையும் விமர்சித்திருந்தார். முன்னதாக இந்த நிலையில் தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அதாவது இன்று மாலை சரியாக 4 மணிக்கு குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் உரை மீதான விவாதத்தில் மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார். இந்த நிலையில்தான் தற்போது இது தொடர்பாக என்டிஏ கூட்டமானது தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. முன்னதாக நாடாளுமன்ற மக்களவையின் பேரவையில் எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராகுல் காந்தி முதன்முறையாக உரையாற்றினார். ஜெய் சம்விதான், அதாவது அரசமைப்பை குறிப்பிட்டு மக்களவையில் தனது உரையை ராகுல் காந்தி தொடங்கிய போது பாஜக உறுப்பினர்கள் பாரத் மாதா கி ஜெய் என முழக்கம் எழுப்பி எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து உரையாற்றிய ராகுல் காந்தி மக்களவையில் சிவன் படத்தை காட்ட அனுமதி இல்லையா, சிவனின் திரிசூலம் என்பது வன்முறைக்கானது அல்ல, அஹிம்சைக்கானது என அவர் கூறியிருந்தார். தொடர்ந்து இதையடுத்து பாஜக எம்பிக்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனால் சரியாக ஒரு அரை மணி நேரத்திற்கும் மேலாக பாஜக எம்பிக்களுக்கும் இந்தியா கூட்டணி எம்பிக்களுக்கும் இடையே அமளி என்பது ஏற்பட்டது. தொடர்ந்து உரையாற்றிய ராகுல் காந்தி மக்களவையில் சிவன் படத்தை காட்ட அனுமதி இல்லையா, சிவன் என்பது வன்முறைக்கானதல்ல, அகிம்சைக்கானது என குறிப்பிட்டிருந்தார். அதோடு
ஊடகங்கள் வாயிலாக தன் மீது தொடர் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் பாஜக ஆட்சியில் சிறுபான்மையினர் மற்றும் தலித் மக்கள் ஒடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். அதிகாரம் கிடைக்கவில்லை என்றாலும் எதிர்க்கட்சியாக இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும் அவர் கூறியிருந்தார். மகாத்மா காந்தி ஒரு திரைப்படத்தின் மூலம் உயிர்த்தெழுந்தார் என்று பிரதமர் கூறுகிறார். பிரதமரின் அறியாமையை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா எனவும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருந்தார். பாஜகவினர் உண்மையான இந்துக்கள் இல்லை என்று ராகுல் காந்தி பேசியதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து பாஜக எம்பிக்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு எழுந்து நின்று பிரதமர் மோடி நேற்று பதிலளித்திருந்தார். அதாவது அனைத்து இந்துக்களையும் வன்முறையாளர்கள் என கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் தெரிவித்திருந்தார். இதையடுத்து ஒட்டுமொத்த இந்து சமூகத்தையும் வன்முறையாளர்கள் என்று பேசி இந்து மக்கள் மீது ராகுல் காந்தி தாக்குதல் நடத்தியுள்ளார் என்றும் பிரதமர் மோடி எழுந்து நின்று பேசினார். இதையடுத்து இவ்வாறாக கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத வகையில் பிரதமருக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் இடையேயான விவாதம் என்பது நேற்று மக்களவையில் சூடுபிடித்திருந்தது. இந்த நிலையில்தான் இன்று மாலை சரியாக 4 மணிக்கு நடக்கும் மக்களவை கூட்டத்தில் பிரதமர் மோடி தனது குடியரசுத் தலைவர் மீதான பதில் உரையில் ராகுல் காந்திக்கு பதிலளிப்பார் எனவும் கூறப்படுகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி காவியா.